உங்களுடைய நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக மாறும். உங்கள் சங்கடங்கள் எல்லாம் சாதனைகளாக மாறும். காலத்தை கஞ்சத்தனமாக பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு வலி இருக்குதோ அந்த அளவுக்கு ஞானமும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் வலி அதிகமாக இருந்ததால் ஒழுக்கம் அதிகரிக்குது, பாவங்கள் குறையுது. யாராவது உங்களை குற்றம் சொன்னாங்கன்னா அந்த குற்றத்துக்காக வருத்தப்படாதீங்க. தப்பே செஞ்சாலும் இந்த பதிவை முழுவதும் கேட்டாதான் இதுக்கு உண்டான முழு அர்த்தமும் புரியும். எவ்வளவு சோகத்தில் எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் மாயை விரிக்கிற வலையில் மட்டும் விழுந்துடாதீங்க. சாயப்பா சொல்லியிருக்காரு, உன்னை காக்க போவது நானே. ஒரு மோசமான மனுஷனை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. 100% அன்பே சாய் ஆடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க 200 மடங்கு சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய துன்பங்கள் கூட உங்களுக்கு இன்பங்களாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட குழந்தைங்க என்னைக்குமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நமக்கு இனி ஆபத்து இல்லை. என்னைக்கே அவர்கிட்ட வந்து சேர்ந்தோமோ அன்னைக்கே ஆபத்துக்கு நாம் டாட்டா காட்டிட்டோம். இடியே விழுந்தாலும் கவலை இல்லை, முதலையே முழுங்கினாலும் கவலை இல்லை. இடிக்கு தான் ஆபத்து, முதலைக்கு தான் ஆபத்து. சாயப்பாவோட குழந்தைக்கு எந்த இடத்துலையும் ஆபத்து வரப்போவது இல்லை. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இயல்பாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாட்களில் நான் வரணும்னு சொல்லலை, இயல்பாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அதற்கு உண்டான வழிகளை தான் நாம் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்பே சாய் ஆடியோவை 100% நம்பி கேட்குறவங்க 200% ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா இது எந்த விஷயத்தை நாம் கற்பனை பண்ணி பேசுகிறோமோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாக நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கவோ பார்க்கவோ முடியாது. உங்கள் கஷ்டங்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேற்று நைட்டு கூட ஒரு ஆடியோவில் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் இன்னும் சில வருஷம் கழித்து நானாக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு. ஒரு நாளும் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குதா? முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அந்த முன்னேற்றத்தை நீங்கள் ஏன் சரி பண்ணலைன்னு நினச்சி கேள்வி கேட்டு அப்போ முன்னேறுவதற்கு உண்டான வழியை மட்டும் பாருங்கள், வேற எதையுமே பார்க்காதீங்க. நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறதில்ல. நாம் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாலும் 10 நிமிஷத்தை செலவு பண்ணிவிடுவோம். 2 லட்சம் கொடுத்தாலும் 10 நிமிஷம் செலவு பண்ணிவிடுவோம்.
3,00,000 கொடுத்தாலும் 10 நிமிஷத்தில் செலவு பண்ணிடுவோம். 1,00,00,000 கொடுத்தாலும் 10 நிமிஷத்தில் செலவு பண்ணிடலாம். முடியாதா என்ன? எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஒரு 10 கோடி உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை 10 நிமிஷத்தில் நீ செலவு பண்ணுன்னு. செலவு பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி முடியும்னு சொல்கிறேன். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு அசட்டை வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு அந்த 10 கோடியை நம்ம கொடுக்க முடியாதான்னு? அப்போ அந்த 10 கோடியை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை, சம்பாதிக்கிறது கஷ்டம். ஸோ நேரத்தை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போது நேரத்துலேயும் நம்ம கஞ்சத்தனமாக இருக்கணும். செலவில் கஞ்சத்தனம் பண்ணால் சேமிப்பு இருக்கும், நேரத்தையும் கஞ்சத்தனம் பண்ணால் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ வளமான வாழ்க்கையை வாழணும், முன்னேற்ற பாதையில் போகணுன்னா எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ அதில் உங்கள் கஞ்சத்தனத்தை இன்னையிலேருந்து காட்டுங்க. உங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கோ, பொழுதுபோக்கிறதுக்கு பேசுகிறதுக்கோ, இல்லை கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கோ இது ஆகாத நேரம். ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே எத்தனையோ வருஷத்தை கோட்டை விட்டோம், மறுபடியும் கோட்டை விட்டு மறுபடியும் இழக்கணுமா? யோசிச்சு பாருங்க. இழக்கணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. முடியாதுன்னா ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க மைண்டை. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்ததால தான் இன்றைக்கி போகிறவன் வரவெல்லாம் பேசுகிறான் நாக்கு மேலே பல்ல போட்டு. ஆனால் எழுந்ததை நீங்கள் பெற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போகிறவன் வரவெல்லாம் உங்கள் தோளில் மாலை போடுவா, ஒன்றை மாதிரி ஆள் உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவா. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய பிஹேவியர். நான் எல்லாரையும் சொல்லலை, முக்கால்வாசி பேரை சொல்கிறேன். நீங்களாம் என்னோட கழுத்துக்கு மாலை போட்டாலும் சரி, இல்லை என்னை அவமானமாக பேசினாலும் சரி, நான் என்றைக்கோ ஒரே நிலைப்பாடோடு தான் இருப்பேன். ஸோ என்ன மாதிரியும் இங்கே நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஆனால் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிஹேவியரை சொல்கிறேன். ஸோ எனக்கு வெற்றியோ தோல்வியோ என்றைக்கு சாய்ப்பாக்கிட்ட வந்தேனோ அது எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குறேன். என்னோட இமேஜை டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இமேஜை கஷ்டப்பட்டு நான் வளர்க்க விரும்பலை. கடவுள் எனக்கு கொடுத்தாரு, என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கண்ணுக்கு நான் நல்லவனாக இருந்தால் சந்தோஷப்படுறேன், ஒருத்தன் கண்ணுக்கு நான் கெட்டவனாக இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் கடவுளுக்கு உண்மையானவனாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அந்த மனப்பக்குவத்தை நீங்களும் கொண்டு வந்து சேருங்க. உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரமான மனநிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இதில் ஏன் பல பேருக்கு பல சோகம் தாக்குதுன்னா, என்ன ஒருத்தன் கெட்டவன்னு சொல்லிட்டான், என்ன ஒருத்தன் ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டான், என்ன ஒருத்தன் மோசமானவன்னு சொல்லிட்டான், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு மன அழுத்தம். அந்த அழுத்தமே எனக்கு இல்லை, எனக்கு அழுத்தமே கிடையாது. உண்மையிலேயே என்னை ஒருத்தர் குற்றம் சாட்டினான்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். அந்த குற்றம் என் பக்கம் இருந்துச்சுன்னா அதை நான் திருத்திப்பேன். எனக்கு எந்த கஷ்டமும் வரல, அதனால் எந்த நஷ்டமும் இல்லை. கஷ்டம் இருந்தால் தானே நஷ்டப்பட, கஷ்டமே இல்லாதப்போ நஷ்டம் இல்லை, நஷ்டமே இல்லாதப்போ எனக்கு லாபம் தானே. ஸோ ஒரு வியாபாரி மாதிரியும் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். ஒரு செயலை செய்யும்போது நஷ்டம் வருதுன்னா ஏன் அந்த செயலை செய்யணும்? தெரிஞ்சும் நம்ம ஏன் அந்த செயலை செய்கிறோம்? அப்போ நீ நஷ்டத்தை வரவேற்கிறிய, நஷ்டம் வந்துடுச்சு, அப்போ அதை அனுபவி. நீ தான் வரவேற்றப்பா. ஒரு மோசமானவனை வீட்டுக்குள்ளே விட்டால் அவன் உன்னை மோசம் பண்ணுவான்றது தெரிஞ்சும் நீ விட்ட. இப்போ அவன் மோசம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கடவுளே காப்பாத்துனா யார் கதவை திறக்க சொன்னா? ரோட்டில் போகிறவனை யார் கூப்பிட்டா? புரியுதா உங்களுக்கு? நாம் இப்படி தான் நஷ்டத்தை வரவழைக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தை கஷ்டப்படுறோம்.
இப்போயும் சொல்கிறேன், உங்கள் மேலே குறை இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, நிஜமாக ஃபீல் பண்ணாதீங்க. அந்த குறையை திருத்திக்க தான் உங்கள் முயற்சி இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாது. இப்போ தப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? தப்புக்கு இப்போயும் நான் சப்போர்ட் பண்ணலை. இந்த தப்பை இவங்க எனக்கு சொன்னதால் நான் அதை மாற்றிக்கிட்டேன். ஒருவேளை இவங்க சொல்லலைன்னா இந்த தப்பு அதிகரிக்கும், பாவத்தை ஏற்படுத்தும், எனக்கு கடவுளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அப்போ அதனால் நான் அடுத்தவங்க ஒரு குறை சொன்னாங்கன்னா நான் கஷ்டப்படலை. குறை சொன்னவங்களை தரக்குறைவாக நான் நினைக்கல. அவங்கள எதிர்த்து வாக்குவாதமும் செய்யலை. அப்போ எதிர்த்து வாக்குவாதம் செய்யலை, அதட்டி கேட்கல, மிரட்டலை அப்படின்னா நான் பயந்தவனும் இல்லை, நான் கோழையானவனும் இல்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், தைரியமானவன், நான் வீரமானவன். அமைதியாக இருக்கிறவன்லாம் கோழை கிடையாது, கோபமாக இருக்கிறவன்லாம் வீரனும் கிடையாது. ஆனால் கோபம் எங்கே இருக்குதோ அது இயலாமையின் வெளிப்பாடு. கோபம் எங்கே இல்லையோ அது வீரத்தின் வெளிப்பாடு. இதை நான் புரிஞ்சுக்கவே எனக்கு சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கோவப்பட்டதான் ஒரு வீரன். அவ்வளோ ரொம்ப கோவக்காரப்பா, அவர் முன்னாடி பேசிடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது திருப்பி போட்டு பாருங்க, அவர் ரொம்ப கோழைப்பா, அவர் முன்னாடிலாம் பேசிடாதப்பா, வீரனாக இருக்கிறவன் கோழைக்கிட்ட போகக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சி பாருங்க. ஸோ அமைதியை காக்கிறவன் வீரன், அமைதியை காக்கிறவன் தைரியசாலி, பொறுமையை காக்கிறவன் தைரியசாலி. ஆனால் அந்த உலகத்தில் பேர் வேறு மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய சினிமா படத்தை பார்த்து நம்ம மூளையே செத்து போயிடுச்சு. ஹீரோ அப்படின்னா கோவப்படணும், எதிரிகளை பந்தாடணும், பறந்து பறந்து அடிக்கணும். அவருக்கு எல்லாமே ஓட்டுவார், ஃப்ளைட்டு ஓட்டுவார், காரை ஓட்டுவார், ஸோ துப்பாக்கி கரெக்டாக சுடுவார். இதெல்லாம் ஹீரோவாக இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். அதை பார்த்து பார்த்து எனக்கு கலாச்சாரம் கெட்டு போயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஹீரோ எல்லாமே ஓட்டுவாருன்னு தெரிஞ்சால் நமக்கே சிரிப்பு வரும். ஏன்னா ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் ஃப்ளைட் ஓட்டுறது வேற ஒருத்தராக இருப்பார். ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் ஃபைட் பண்ணுற ஒரு டூப் மாஸ்டராக இருப்பார். அப்போ ஹீரோக்கு என்ன வேலைன்னா, நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் அந்த ஹீரோவால் செய்ய முடியும். 100 பேரை தீவிரவாதிகள் அடித்து தர இழுத்துட்டு ஹீரோ 100 பேர் அடிப்பார்னு நினைக்கிறீங்க? 100 பேரை ஷூட் பண்ணி இந்த 100 பேரை சாகடிக்கிற ஹீரோ, அந்த 100 பேரோட குண்டு கூடவா ஒரு ஹீரோ அந்த மனுஷன் மேலே படாது. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், மூளை செத்து போயிடுச்சு. மூளை 100% செத்து போயிடுச்சு. இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டி நம்ம ஆரவாரம் பண்ணுறோம். அதையே நம்ம உலகத்தில் அப்படி தான் இருக்கணும்னு நான் நம்புகிறோம். அதனால் நம்ம பல இடத்துல வாழ்க்கையை இழக்கிறோம். இதுதான் உண்மை. அப்போது கற்பனைகள் உண்மைன்னு நம்புகிறோம். ஆனால் இங்கே நாம் சொல்லக்கூடிய கற்பனைகள் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதால வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கற்பனைகளை தான் நம்ம பண்ணுறோம். அடுத்த 5 வருஷத்தில் நீ சிறப்பாக இருப்ப, கற்பனை பண்ணு. சரி, கற்பனை பண்ணால் போதுமா? அந்த 5 வருஷத்தில் நீ சிறப்பாக இருக்கணும்னா அது இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து என்ன செய்யணும் அதையும் கற்பனை பண்ணு. கற்பனை பண்ணதை செயலில் காட்டு. செயலில் காட்டினாதான் அடுத்த 5 வருஷத்தில் நீ ஜொலிப்ப. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இதை எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும்? இம்மீடியட்டாக நேரத்தை தேவையில்லாத விஷயத்தில் இருந்து எடுத்து அந்த நேரத்தை தேவையானதுக்கு வைக்கணும். இப்போ ஒரு தொழில் இருக்குது, உங்ககிட்ட 2 தொழில் இருக்குது. ஒரு தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம், அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க. இன்னொரு தொழிலில் ஏகப்பட்ட லாபம். இப்போது எந்த தொழிலில் நஷ்டம் அதிகமாக இருக்குதோ அந்த தொழிலை உங்களால் நடத்த முடியுமா முடியாதான்ற நம்பிக்கை பொறுத்து. இல்லை இது சீசன்,
கொஞ்சம் ஆஃப் சீசனாக இருக்குது, இது சீசனில் டெவலப் ஆகுனா ஓகே. இல்லை இது எல்லா நேரத்துக்கும் பயன்படக்கூடியது தான், ஆனால் இது நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம கழிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸில் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாததுக்கு உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நஷ்டம். அப்போ தேவையில்லாததுக்கு பண்ணக்கூடிய நேரத்தை தேவை இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் லாபம். ஸோ லாபம் வேணுமா நஷ்டம் வேணுமா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாபம்தான் வேணும் தான் நம்ம சொல்லி கேட்போம். அப்போ என்ன செய்யணும்னா கவலைகள், கண்ணீர், துன்பம், பொழுதுபோக்கு, அது இது எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொல்லி தீர்மானிங்க. ஒன்ஸ் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அதில் இருந்து வெளிவாங்க. வெளியில் வந்துட்டிங்கன்னா அதை பற்றி எந்த காரணத்தை கொண்டோ நினைக்காதீங்க. எதில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணணுமோ அதில் மட்டும் செலவு பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தமான சூழ்நிலை ஏற்படும். நேரங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் தேவையானதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த நேரத்தை நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நேரமானது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு அடைச்சிட்டு போகுது. எங்கே மனுஷன் வீழ்ச்சி அடைகிறான், அவன் கவனம் வேற பக்கம் திரும்பும்போது. எங்கே ஒரு மனுஷன் வளர்ச்சி அடைகிறான், அவன் கவனம் முக்கியமானதை நோக்கி போகும்போது. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? என்னைக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்குதோ அப்போது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் மனசில் அமைதி. நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் உங்கள் மனசில் சமாதானம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கஷ்டங்களை கூட உங்களால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். இப்போ உங்கள் மனசில் சமாதானன்றது இல்லை. இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா, ஒரு சின்னதாக முள்ளு காலில் குத்துனா கூட அதை கூட நீங்கள் 10 நாளைக்கு பேசுவீங்க. 10 நாளைக்கு நீங்கள் பேசுவீங்க. ஆனால் சமாதானம் இருந்துருச்சுன்னா அந்த வலி இருக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் ஒரு கஷ்டமோ சங்கடமோ, அந்த வலின்றது பறந்து போயிடும். இப்பயும் சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட வலி, அந்த வலியை இப்போ கூட நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? ஸோ நீங்கள் மறக்கலை. அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம், எதுவுமே மறக்க முடியாது. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதையுமே நீங்கள் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டை நீங்கள் உங்களுக்கு சமாதானத்தின்படி, உங்கள் மன சமாதானத்தின்படி நீங்கள் கடக்கலைன்னு அர்த்தம். இது மன சமாதானத்தின்படி. உங்கள் மனசு சமாதானமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ எனக்கும் 1000 கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஸ்டோரேஜாக இருக்கும். அதை க்யூர் பண்ண முடியாது, அதை கிளியர் பண்ண முடியாது. ஆனால் ப்ரெசண்ட்டை நான் கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக கொண்டு போகிறேன். அப்போ அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதால நான் பாஸ்ட்டில் பற்றி பேச வேண்டியது. இப்போ உங்ககிட்ட நான் சொல்லலைன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயத்தை உங்ககிட்ட நான் சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியும். அப்போ என்ன மாதிரியே எல்லாருமே அந்த கஷ்டங்கள் இருக்கும், சோகங்கள் இருக்கும். என்கிட்ட ஒரு சாராம் சொன்னாங்க, என்னை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காதவங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லை, அதனால தான் நீங்கள் கஷ்டத்தை சமாளிக்க முடியும்னு நம்புகிறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு பதில் சொல்ல நேரம் இல்லை. அது இந்த ஆடியோ மூலமாக சொல்கிறேன். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு கஷ்டங்களை தாண்டி நான் வந்தேன்னா வரலையா,
துன்பங்களை தாண்டி நான் வந்தேனா வரலையா, நான் எந்த அளவுக்கு அவதிப்பட்டேன், எவ்வளோ கண்ணீர் விட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் நானும் உங்கள் இடத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொன்னால் அது உங்களுக்கு போரிங் ஆகிடும். அதனால் இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னை பற்றி என் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறவங்க ஜாஸ்தி. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்க அதிகம். இப்போ வரைக்கும் அவங்க ஆடியோஸ் கேட்குறாங்க. அவங்க 1-2 பேர் சொன்னால் போதும், யாரும் எல்லோரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னை பற்றி மற்றவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு கஷ்டங்கள் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். கஷ்டங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது. அதே போல் சந்தோஷம் இல்லாத மனுஷனும் கிடையாது. எல்லாருக்கும் சந்தோஷமும் இருக்குது. என்ன இதை விட அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சந்தோஷத்தை அதிகப்படுத்தணும், கஷ்டத்தை கம்மி பண்ணணும். இவ்வளோதான் நம்ம கணக்கு. அப்போ மாற்றி கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்போ இந்த வழியில் போனால் உனக்கு துன்பம் பெருகும், இன்பம் குறையும். பட் நம்ம சொல்கிற வழியில் போனால் இன்பம் பெருகும், துன்பம் குறையும். ஆனால் நான் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் போகும்போது சவாலானது, ரொம்ப கடினமானது, நம்ம மனசையே மாற்றக்கூடிய தன்மை அது கொண்டது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக முள்ளு மேலே நடக்கிற மாதிரி முள்ளும் இருக்கும். அந்த முள் காலில் குத்தவும் செய்யும், ஆனால் பார்த்தும் நடக்கணும். ஸோ பயணமும் தடையாகக்கூடாது, போயும் சேரணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு. இதில் மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், புயல் அடிக்கும், சில இடத்துல வறண்ட இடத்துல நடக்கணும். இதெல்லாம் தாண்டிட்டா ஒரு வசந்தமான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு அர்த்தம் இருக்கணும். கடவுள் உன்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட நீ நடந்த. ஆனால் இப்போ கடவுள் உன்னை காப்பாற்றாமல் போக மாட்டார். ஏன்னா கடவுள் சொல்ல காப்பாற்றுறவர். அவர் சொல்லிட்டாரு, இந்த பாதையில் நீ வரணும்னு சொல்லிட்டாரு, அந்த பாதையில் நீ போகிற. அப்போது அவர் எங்கே எது வரைக்கும் நீ நடக்கணுமோ அது வரைக்கும் நடக்க சொல்லியிருக்காரு. நீ நடந்து அந்த முடிவில் அவர் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த வாழ்க்கைக்காக தான் நீ இப்போ வரைக்கும் நடக்கிற. அதனால் இப்போ நடக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த காலத்தில் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதை ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு இருந்தா என் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமேன்ற உள்ளுணர்வோட அந்த பாதையை கடக்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும் போது கடவுளுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். நீங்கள் கஷ்டப்படும் போது, கண் கலங்கும் போது அவரும் கண் கலங்குறார். தீயவர்கள் கண் கலங்கும் போது இல்லை, ஏமாற்றுபவர்கள் கண் கலங்கும் போது இல்லை, ஏமாந்தவர்கள், நல்ல வழியில் நடப்பவர்கள், 4 பேருக்கு நன்மை செய்கிறவர்கள் கலங்கும்போது இறைவனும் கண் கலங்குகிறார். அப்போ உங்கள் கண் கலங்குச்சுன்னா கடவுளும் கண் கலங்குறார். நல்லவர்களுக்கு மட்டும் இது. பல பேரோட வாழ்க்கையை கெடுத்தவன், பல பேரோட வாழ்க்கையை அழித்தவன், தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டவன், இவங்க கண் கலங்குனா கடவுள் இவங்களுக்காகலாம் கண் கலங்க மாட்டார். ஏன்னா கடவுள் இவர்களை பார்ப்பதே இல்லை, கடவுள் இவங்களை பார்க்குறதே இல்லை. அவங்களா திருந்தி அவங்களா இனி எதையும் செய்ய மாட்டேன்ற ஒரு நிலைக்கு வந்தால் கடவுள் அவங்கள கை கொடுக்குறார். இல்லைன்னா கடவுள் இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டார். அது நல்ல தெளிவாக நான் சொல்கிறேன், இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அவர் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ கெட்டவன் ஓஹோன்னு இருப்பானே, பயங்கரமாக இருப்பாங்களே, பயங்கரமாக வாழ்வாங்களே,
ஆனால் இந்த வாழ்க்கை வாழட்டும், நம்ம இப்பயும் யாரையும் குறை சொல்லலை, வாழட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும், தப்பே இல்லை, வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்காகத்தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். உங்களை ஏமாத்தினவங்களே வாழ்த்துங்க. நீ ஏமாத்தினதால தான் எனக்கு ஞானமே பிறந்திருக்குதுன்னு நம்புங்க. ஒருத்த கஷ்டம் கொடுக்கும்போது தான் நாம் எந்த அளவுக்கு ஏமாந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நாம் ஏமாந்ததை பெருமையாக பரிதாபமாக தேடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஏமாந்துட்டோம், வாழ்க்கையில் பாடத்தை படிச்சிட்டோம். கஷ்டப்படுறவங்க பாக்கியவான், அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க தான் இன்னமும் தேவனோட சமூகத்தில் வந்து பணியாற்ற முடியும். பைபிள் வேர்ட்ஸ், அழகான வேர்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ட்ஸ். நீ அழுறியா, யூ ஆர் வெரி லக்கி. நீ அழுவுற அப்படின்னா நீ கஷ்டத்தை தெரிஞ்சு அழுவுற, உனக்கு வலி இருக்குது, வழியில் நீ கடவுளை தேடுற, கடவுளை தேடும்போது ஞானமும் சேர்ந்து கிடைக்குது. அந்த ஞானன்றது ஒழுக்கம், பக்தி, இரக்கம், கருணை, தயவு, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. ஸோ ஞானன்றது வந்து கடவுளை பார்த்து புகழ் பாடுறதாலேயோ கடவுளை பெருமைப்படுறதையோ தாண்டி வாழ்க்கையை பற்றி ஞானம், உன்னோட பிறப்பு இறப்பை பற்றி ஒரு ஞானம், வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல், வழியை பற்றி ஒரு புரிதல், இது எல்லாமே அடுக்கடுக்காக சொல்லிக் கொடுக்குது. அடுக்கடுக்காக சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம். ஒரு புக்கை எடுத்தால், ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு புக் எடுத்தால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 5வது சிலபஸ் இப்படி தான் இருக்கும், 6வது சிலபஸ் இப்படி தான் இருக்கும், 7வது சிலபஸ் இப்படி தான் இருக்கும், 10வது சிலபஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரே மாதிரி ஃபிக்ஸட் ஃபார்மேட்டு. ஆனால் வாழ்க்கைன்றது டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டு. ஒருத்தர் நல்லது நல்லதுன்னு சொல்லுவான், ஒருத்தர் கெட்டது தான் நல்லதுன்னு சொல்லுவான். ஒருத்தவன் ஏமாத்துறது தப்புன்னு நம்ம சொன்னால், இல்லை ஏமாத்துறது தான் நல்லது, ஏமாத்துறது நீ வாழ முடியும், நீ ஏமாந்தா வாழ முடியாதுன்னுவான். அப்போ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன அனுபவத்தை அது கொடுக்குதோ அதை எடுத்து உன் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற. அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. உனக்கு நல்லதாக பட்டது எனக்கு கெட்டதாக படுது, எனக்கு கெட்டதாக பட்டது உனக்கு நல்லதாக இருக்குது. ஸோ மனுஷங்களை யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியிலன்னா, அந்த 5 பேரும் ஒரே மாதிரி ஃபார்மேட்டாக இருக்க மாட்டாங்க. படிக்கிறது என்னமோ சேம் ஃபார்மேட்டு, ஆனால் வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய ஃபார்மேட் மாறுது. அப்பா அம்மாவுக்கு 3 குழந்தைங்கன்னா அந்த 3 குழந்தைங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் வழி, அந்த வழிக்கு தகுந்த மாதிரி. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் எல்லாரையும் கேவலமாக நினைப்பான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் எல்லாரையும் கேவலமாக, என்னமோ வந்து ரொம்ப மோசமான மனுஷங்க அப்படின்னு நினைப்பான். அடுத்தவனை அவமானப்படுத்துறது அவனோட நோக்கம், அவனோட லட்சியமாக இருக்கும். அடுத்தவனை கிண்டல் பண்ணி அவன் பேசலைன்னா அந்த அன்னைக்கு அவனுக்கு நாளே ஓடாது. ஸோ அந்த மாதிரி தான் அவனுடைய மைண்டு இருக்கும். ஆனால் இது இன்னொருத்தன் இப்படிலாம் தப்புன்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன தான் அடுத்தவனை அவமானப்படுத்தி சிரிக்கிறவங்கிட்ட நீங்கள் எவ்வளவு தான் போதனை சொன்னாலும் சரி, அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த லைஃப் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த லைஃப் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறேன்னா நம்மளுடைய அனுபவம், நம்ம வழி அது மாதிரி. என் வாழ்க்கையில் வழி இல்லைன்னா நான் இப்படி பேசியிருப்பேன்னா, எப்படிப்பட்ட ஒரு ஞானம் எனக்கு கிடச்சிருக்குமா? ஞானம்னா ரொம்ப மேதாவிகள் கூட நான் கம்பேர் பண்ணலை, அறிஞர்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணல. ஆனால் அவங்களோட கால் தூசிக்கு 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 நான் சமம். ஸோ எனக்குன்னு ஏற்பட்ட ஞானம்னா வாழ்க்கை கொடுத்த பாடத்தை நான் சொல்கிறேன், அதுதான் நான் ஞானமாக நினைக்கிறேன். அந்த ஞானம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானம் இருக்குது. எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஞானம் இருக்குது. எந்த அளவுக்கு அடி பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் பெருசு, எந்த அளவுக்கு வலி குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் சின்னது. அப்போ ஞானத்தை பெறணும்னா வலி அதிகரிக்கணும்ல. அப்போ வலின்றது நஷ்டமாக லாபமானு பார்த்தா
வெளியில் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்காதவங்களுக்கு நஷ்டம். நம்ம அன்பே சாய்க்குள்ள ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வலின்றது ஒரு லாபம். ஸோ அந்த லாபத்தை நோக்கி தான் நாம் செல்கிறோம். அதனால் வாழ்க்கையில் நாம் இன்னும் சிறப்பாக வாழணும்னா எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக அமைகிறதால மட்டும் இல்லை, எதெல்லாம் பாதகமாக அமையுதோ அது மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில் சாதகமாக மாறும். ஸோ பாதகம் எல்லாம் சாதகமாக மாறும், சாதகம் எல்லாம் பாதகமாகவும் மாறும். ஸோ எதுவுமே நிலை இல்லாதது, நிலையானது ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில், நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள். அதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் சாதிப்பீங்கன்னு சொல்லி எந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.